ஏய், இதெல்லாம் பாக்குறதுக்கு பேசாம துபாயில இருக்க என் புருஷன் கூடவே ஓடி போயிருக்கலாம் போல இருக்கு. ஒரு குடும்பத்துல 1-2 பேர் ஏமாளியா இருக்கலாம். ஆனா இந்த இசை கர்ப்பமா இருக்கான்னு இவங்க ரெடி பண்ண அந்த பொய் ரிப்போர்ட்டை வச்சு இந்த மொத்த குடும்பமும் விக்ரமன் படத்துல வர மாதிரி சென்டிமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்க எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டு வருது. உங்களுக்கு இப்படி இருக்குன்னா அப்ப எனக்கு அப்பா என்னப்பா நீங்க குங்குமப்பூ போட்டு குடிச்சா குழந்தை சிவப்பா பிறக்கும்னு சொல்றதெல்லாம் ஒரு கட்டுக்கதைப்பா. அதெல்லாம் ஒரு கதையும் இல்ல ராகவ். நீ சொல்ற மாதிரி இது கட்டுக்கதையா இருந்தா இன்னும் இந்த குங்குமப்பூ மார்க்கெட்ல இவ்வளவு விலை விக்குமா என்ன? இதோட விலை எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு? இத தொடர்ந்து குடிச்சா குழந்தை கலரா பிறக்கும்னு என் பிசினஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான். அதான் ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய் விஷால், எந்திரா. இத புடி. இந்த குங்குமப்பூ வச்சு நீதான் தினமும் இசைக்கு பால்ல கலந்து கொடுக்கணும். இன்னையிலிருந்து இதாண்டா உனக்கு ஃபர்ஸ்ட் டியூட்டி. என்ன புரியுதா? ஓகேப்பா. இப்போ நீங்க சொன்ன டியூட்டில இந்த செகண்ட்ல இருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். வெரி குட். அண்ணே, நீ பண்றது ரொம்ப நல்லா இருக்குன்னு. இப்ப என்ன, உன் மருமக கர்ப்பமா இருக்கா, அவ்வளவுதானே? ஊர் உலகத்துல இங்க யாருக்கும் குழந்தை பிறக்கலையா என்ன? என்ன இசை, என்ன முறைச்சுக்கிட்டே இருக்க? சரி இசை, உனக்கு மூடு சேஞ்ச் ஆகுறதுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? அம்மா உனக்கு பாயாசம் செஞ்சு கொடுத்தாங்க. அப்பா பால்ல குங்குமப்பூ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. அவங்கள விட ஸ்பெஷலா நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறேன் இசை உனக்கு. விஷால் வேண்டாம், கிண்டல் பண்ணாத. நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொன்னா நான் அதை நம்பணுமா? போடா. ஏய் இரு, என்ன நீ நம்பலனா போ. ஏன்னா என் சர்ப்ரைஸ் ரிவீல் ஆகுற வரைக்கும் அது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். அப்போ நிஜமாவே சர்ப்ரைஸ் பண்ண போறியா விஷால்? சரி, அப்போ இப்பவே என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லு. என்ன சர்ப்ரைஸ்னு ஒரு மரியாதை வேணா? ப்ளீஸ் ப்ளீஸ் இசை. என்ன நீ வாய் திறந்தே ஃபர்ஸ்ட் சொல்லு. நீ புள்ளதாச்சு பொண்ணு, ரொம்ப நேரம் கண்ணு மூடி கூடாது. போய் தூங்கு போ. நீ போ, போய் தூங்குற வழிய பாரு. நான் நாளைக்கு சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்றேன். குட் நைட். அத்தை மாமா தான் நான் சொன்னது பொய்ன்னு தெரியாம என்கிட்ட அவ்வளவு அன்பா நடந்துக்கிறாங்கன்னா விஷாலும் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? கடவுளே, என் மருமகளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ண போறேன். எந்த தடங்களும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும் சாமி. அத்தை, காலையில எங்க அத்தை கிளம்புறீங்க? இன்னைக்கு கோவில்ல அன்னதானம் போடுறதா சொல்லிருந்தல்ல, அதான் நான் கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு வந்துடுறேம்மா. தனியாவா போறீங்க? ஆமா ஸ்ரீஜா, ஏன் நீ அப்படி கேக்குற? இல்ல, நீங்க தனியாலாம் போக வேண்டாத்த, நானும் உங்க கூட வரேன். வாங்க போலாம். இல்ல ஸ்ரீஜா, நீ இங்கே இரு, நான் மட்டும் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அத்தை, கோவிலுக்கு தானே அத்தை போறீங்க? எனக்கும் அப்படியே சாமியை பார்த்த மாதிரி இருக்கும்ல. இல்லம்மா, நீ இங்கே இரு, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். இங்க பக்கத்துல நடந்து போற தூரம் தானே. அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்டு வேற வரேன்னு சொல்லிருக்கா. சரி, நான் கிளம்புறேன். என்னாச்சு இந்த சுபத்ராவுக்கு? கோவிலுக்கு போகும்போது வேலை இருந்தாலும் நம்மளை கூட்டிட்டு போவாங்க. இன்னைக்கு நானே வரேன்னு சொல்லியும் வேண்டான்னு சொல்றாங்க. புரியலையே. என்ன ஸ்ரீஜா, காலையிலேயே அத்திய மருமகளும் ஏதோ ரகசியம் பேசுறீங்க போல இருக்கு. ரகசியமா? அதுவும் நானும் சுபத்ராவுமா? நீங்க வேற ஏன்க்கா சும்மா? சரி, அதெல்லாம் விடு.
அண்ணி எதுக்கு இவ்வளவு அவசரமா கிளம்பி போறாங்க? அதாங்க எனக்கும் சந்தேகமா இருக்கு. கோவிலுக்கு போறேன்னு சொன்னாங்க, நானும் வரேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்லிட்டு போறாங்க. கோவிலுக்கு போறவங்க எதுக்கு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போகணும்? ஆ, இல்லக்கா, ஏதோ தப்பா இருக்கு. என்னமோ பிளான் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. என்ன சொல்ற ஸ்ரீஜா? கோவிலுக்கு நீ வரேன்னு சொல்லிமா வேண்டான்னு சொல்றாங்க? அட ஆமாக்கா, நானும் வரேன் வரேன்னு 1க்கு 4 தடவை கேட்டுட்டேன். எங்க அவங்க கூடவே போயிருவானோன்னு சொல்லி அவ்வளோ வேகமா கிளம்பி போறாங்கக்கா. கார்ல கூட போகல, கேட்டா பக்கத்துல இருக்கிற கோவில்னு சொல்றாங்க. ஹம், இந்த இசை கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதுல இருந்து இந்த அண்ணிக்குள்ள எப்ப என்ன புகுறதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப நீ சொன்னதை கேட்டதும் எனக்கே ஒரு சந்தேகமா தான் இருக்கு. ஆகா, அப்போ ஒண்ணு பண்றீங்களா? அத்தை இப்பதானே போறாங்க, நீங்க அவங்க பின்னாடியே போய் அவங்க கோவிலுக்கு தான் போறாங்களா இல்ல வேற ஏதாவது பண்றாங்களான்னு கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்றீங்களா? காலையிலேயே இந்த ரோந்து பட வேலையை கொடுத்துட்டியா? சரி போறேன், போய் என்ன நடக்குதுன்னு நானும் பார்த்துட்டு வரேன். ஆ. ம். போயிட்டு வாங்க. சாமி, வாங்குமா. நான் சொன்ன மாதிரியே அன்னதானத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரியே அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நீங்க வந்து அன்னதானத்தை தொடங்கி வச்சா போதும். சரிங்க சாமி, சரி வாங்க. வாங்க. அண்ணி வர கோவில் இதுதானே? உள்ள போவோம். எல்லாரும் திருப்தியா சாப்பிடணும், கேட்டு வாங்கி சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டீங்களா? நன்றிம்மா. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றிமா. சந்தோஷமா, நாங்க வரோம். நல்லா சாப்பிட்டீங்களா? நன்றிம்மா. சாப்பிட்டமா வரமா? இருங்க இருங்க, நானே இலைய எடுத்துக்கிறேன், நீங்க எடுக்க வேண்டாம். ஏமா? எல்லா இலையையும் நானே எடுக்கிறேன். ம்.